ஹலோ ஆல். இன்னைக்கு வீடியோவில் ஒரு செம்ம கான்செப்டை உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன். அதுதான் லோக்கஸ் தியரி டு ஸ்டே மோட்டிவேட்டட். மோட்டிவேஷன் கிடைக்கிறது கூட பெருசு இல்லை, ஆனால் அதே மோட்டிவேஷனோட எப்பையும் இருக்கிறது தான் பெருசு. இதுக்கு தான் இந்த லோக்கஸ் ரூல் நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான கண்டினியூஸ் மோட்டிவேஷனுக்கு முக்கியமான ஒன்று என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் இன்டர்னல் கண்ட்ரோல். ஒரு விஷயம் உங்க கண்ட்ரோல்ல இருக்கா இல்லையான்னு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணணும். இந்த மேட்ரு தான் நம்ம பார்க்க போற லோக்கஸ் ரூலுக்கு அடித்தளமா அமைய போகுது. இப்ப மேட்ருக்குள்ள போலாமா? லோக்கஸ் ரூல் 1950s அமெரிக்காவை சேர்ந்த ஜூலியன் ரோட்டர் அப்படின்றவர் உருவாக்கின தியரி தான் இந்த லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ற தியரி. இது பீப்புள் மொத்தம் 2 லோக்கஸோட இருக்கிறதா சொல்லுது. ஒன்னு இன்டர்னல் லோக்கஸ், இன்னொன்னு எக்ஸ்டர்னல் லோக்கஸ். இப்போ இது 2 பத்தியும் கிளியரா சொல்றேன். 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற கொஞ்சம் பேர்கிட்ட ஒரு சர்வே நடத்தப்படுது. எல்லாருக்கும் ஈஸியான சில பசில்ஸ் கொடுக்கப்படுது. அதை எல்லாருமே சால்வ் பண்றாங்க. இப்போ அதுல பாதி பேர்கிட்ட நீங்க காட் கிஃப்டட் சில்ட்ரன், உங்களுக்கு லக் அதிகம், பிறப்பிலேயே ரொம்ப நீங்க ஸ்மார்ட்டு, அதனால தான் இதை நீங்க சால்வ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி கொஞ்சம் பேர்கிட்ட நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால தான் உங்களால இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாரையும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிட்டு போறாங்க. நீங்கள் ஸ்மார்ட் அண்ட் லக்கி அப்படின்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸில் கொஞ்சம் பேர் ஈஸியான லெவலை தான் சூஸ் பண்ணுறாங்க. பட் ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ் ஹார்ட் லெவல் பசில்ஸை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கோட கியூரியாசிட்டியோட சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த சர்வேவோட முடிவு என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்மார்ட், லக்கி, காட் கிஃப்டட் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இன்டர்னல் லோக்கஸ்குள்ளே தள்ளப்படுறாங்க. அதாவது நம்ம கையில் எதுவுமே இல்லை, எல்லாமே லக்கை சார்ந்தது தான், கடவுளோட கையில தான் இருக்கு, நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மனநிலை. எல்லாமே எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இப்படியான ஒரு எண்ணம் அவங்க கிட்ட உருவாகுது. இது அவங்கள மேல அடுத்த படிக்கு போக விடல. ஆன் தி அதர் ஹேண்ட், ஹார்ட் ஒர்க் தான் உங்களோட சக்சஸ்க்கு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்தடுத்து ஹார்ட் ஒர்க்கை போடுறதுக்கு தயங்கலை. அவங்களுக்கு கியூரியாசிட்டியும் டெவலப் ஆச்சு. இது அவங்கள கஷ்டமான பசில்ஸை கூட ஈஸியாக சால்வ் பண்ண வச்சுது. ஏன் அப்படின்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது, நம்ம மனசு வச்சாதான் எதுவுமே சாதிக்க முடியும், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அவ்வளோ சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்பினாங்க. இதுக்கு பேர் தான் இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல். வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைகிற விஷயமே இதுதான், ஹேவிங் அன் இன்டர்னல் லோக்கஸ் கண்ட்ரோல். இதுக்கு இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு சேல்ஸ் மார்க்கெட்டிங் சீஃபாக இருக்கீங்க. நீங்கள் உங்கள் கம்பெனிக்கு புதுசாக கொஞ்சம் பேரை ரெக்ரூட் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு சேல் கூட பண்ணாமல் இருந்த ஃப்ரெஷர் கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் ஒரு சேல் கூட பண்ணாததுக்கு என்ன காரணம் அப்படின்னு. அதுக்கு எவன் ஒருத்தன் ரெய்னி சீசன் தான் காரணம், வீக்கெண்ட்னால யாருமே இந்த பொருளை வாங்கலை அப்படின்னு சில்லியாக எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை ப்ளேம் பண்ணுறானோ அவன் இந்த ஜாபுக்கு செட் ஆக மாட்டான். பட் எவன் ஒருத்தன் நான் என்னோட சேல்ஸ் ஸ்டாட்டிக்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும், அதை பண்ணுறது மூலமாக என்னால் அதிகமான சேல்ஸை கொண்டு வர முடியும் அப்படின்னு தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்க ட்ரை பண்ணுறானோ அவன் தான் இந்த ஜாபுக்கு செட் ஆவான். ஏன்னா அவனுக்கு இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. ஓகே, இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா நீங்களே ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க, நீங்கள் எந்த லோக்கஸ்குள்ளே இருக்கீங்க அப்படின்னு. இனிமேல் இந்த வீடியோவில் வரக்கூடிய செக்மெண்ட்ஸ் உங்களுக்கான பதிலாக தான் இருக்க போகுது. அதாவது இந்த இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோலை எப்படி கொண்டு வரது அப்படின்னு. இந்த கேள்விக்கான பதிலை தான் இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுக்கு 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டெப் நம்பர் 1, உங்களோட தாட்ஸ் எந்த இடத்துல உங்களை தடுத்து நிப்பாட்டுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு, எக்ஸாமில் உங்கள் மார்க்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை அதுக்கு காரணம் உங்களோட மொபைல் ஃபோன் தான் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் எக்ஸ்கியூசஸை கொடுத்து தப்பிக்கிற பர்சனாக இருந்தால் அந்த இடத்துலேயே நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். எந்த இடத்துல நீங்கள் ஸ்டக் ஆகி நிற்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஹடில் தாண்டி வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களை நீங்களே ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. எந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸையும் உங்களை ஸ்டாப் பண்ண கண்டிப்பாக அனுமதிக்காதீங்க. ஸ்டெப் நம்பர் 2, ஒரு பேப்பரை எடுத்து அதை 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் காலமில் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்களை எழுதுங்க. 2வது காலமில் உங்கள் கண்ட்ரோல்லையே இல்லாத விஷயங்களை எழுதுங்க. இப்போ எந்த விஷயம் உங்களை தடுத்து நிப்பாட்டுது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அந்த விஷயத்தோட இதை கம்பேர் பண்ணி பாருங்கள். இது மூலமாக உங்களை ஸ்டக்காக்கி நிற்க வைக்கக்கூடிய அந்த விஷயம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அது உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப ஈஸி. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். எக்ஸாம்பிளுக்கு, அந்த மொபைல் டிஸ்ட்ராக்ஷனை கம்மி பண்ணுறதுக்கு உங்கள் மொபைலை சைலண்டில் வச்சுட்டு படிக்கலாம். இது உங்களோட ஃபோக்கஸை மாற விடாமல் பார்த்துக்கும். அதை விட்டுட்டு சும்மா ப்ளேம் மட்டும் பண்ணிட்டு எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. ஸ்டெப் நம்பர் 3, புது ஸ்கில்ஸை கற்றுக்கிறது.
உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாத விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான நியூ ஸ்கில்ஸை கற்றுக்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த ப்ராசஸில் நீங்கள் யாரையுமே ப்ளேம் பண்ணாமல் உங்களை நீங்களே ப்ளேம் பண்ணிக்கணும். இதில் ஒரு முக்கியமான விஷயத்த நீங்கள் மனசில் வச்சுக்கணும். உங்களை நீங்களே ப்ளேம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது என்னால் கண்டிப்பாக முடியாது, எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு என் தலையில் எழுதி வைக்கலை அப்படின்னு புலம்பிட்டு நிற்கிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்கள் உங்களை எப்படி ப்ளேம் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஆமாம் இதுக்கு நான் தான் காரணம், இதை என்னால் சரி பண்ணிக்க முடியும், அதுக்கான ஸ்கில்ஸை அதிகம் பண்ணிக்குவேன். இந்த மாதிரியான ஆட்டிடியூடை நீங்கள் க்ரோ பண்ணிக்கணும். ஸ்டெப் நம்பர் 4, நீங்கள் நினச்ச விஷயத்தை அடையிறதுக்கு உங்களுக்கு எந்த ஸ்கில் வேணும், அதை அட்டென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ஸ்கில்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதிலிருந்து ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணி அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் மார்க்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூடியூப் லெக்சர்ஸ் அண்ட் ஆன்லைன் கோர்சஸோட ஹெல்ப் எடுத்துக்கிறது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதால உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகிறத நீங்களே கண்கூட பார்க்கலாம். செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியை கைக்குள்ளே கொண்டு வரது தான் இந்த லோக்கஸ் தியரியோட கீ கான்செப்டே. உங்களோட இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோலை அதிகப்படுத்தி உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு நம்புறது மூலமாக நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி அச்சீவ் பண்ணுறது ரொம்பவே சுலபமாக இருக்கும். லக் ஃபேவர்ஸ் தி பிரேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பிரேவ் அப்படிங்கிறது பிரேவான டிசிஷன் எடுத்து அதை நோக்கி பிரேவாக ஓடுறவங்களை குறிக்கும். ஹென்ரி ஃபோர்ட் சொல்கிற மாதிரி, வெதர் யூ திங்க் யூ கேன் ஆர் யூ திங்க் யூ கான்ட், யூர் ரைட். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். இதை மனசில் வச்சுட்டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை உங்களை ரூல் பண்ண விடாமல் சக்ஸஸை நோக்கி ஓடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாதிரி செல்ஃப் க்ரோத் கண்டென்ட்ஸுக்கு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். நன்றி.